வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாரம்பரியமான ஒரு ஆரோக்கியமான பெண்களுக்காகவே கர்ப்பப்பை நல்லா வலுப்பெறுவதற்கு இந்த உளுந்தங்களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பெண்களுக்காக மட்டும் இல்லை, இது யார் வேணாலும் சாப்பிடலாம். எலும்பு நல்லா வலுப்பெறும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து முதியவர் வரை சாப்பிடக்கூடிய ரெசிபி தான். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்து வந்து இந்த மாதிரி முழு உளுந்து இல்லாமல் இந்த மாதிரி உடச்ச உளுந்தாக வாங்கிக்கோங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வில் கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லா இந்த 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு முழுமையாக கம்மி பண்ணி வச்சுருங்க. திரும்ப ஏன்னா கறியிடும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக பொறுமையாக தான் வறுக்கணும். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ஒரு மணம் வரும், அப்போ தான் ஆஃப் பண்ணணும். இப்போ இந்த உளுந்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கிறப்ப ஒரு மணம் வரும். அதுக்கு முன்னாடியே இந்த அரிசியும் சேர்த்து நல்லா பச்சரிசி சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு வாசனை வர்றப்ப நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து கரெக்டான பக்குவம். இதை வந்து தட்டில் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து வந்து பவுட்ரு பண்ணதை ஓரமாக வச்சுட்டு, இப்போ 1 கப்பு உளுந்துன்னா இது கூட சேர்க்குறதுக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனவெல்லம், எந்த வெல்லம் இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதில் தூசி மண் இருந்துச்சுன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதே பாத்திரத்தில் தண்ணி 1 கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி முழுமையாக கரையட்டும். பாகுபதம் எதுவும் தேவையில்ல. இப்போ அதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து வடிகட்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டினதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இருக்குது தூசி. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே பாத்திரத்தில் இந்த வடிகட்டின இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ நம்ம உளுந்தம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து இந்த எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ லைட்டாக சுவை அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு ஏலக்காய் பவுட்ரு நல்லா அதையும் சேர்த்து நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏற்கனவே நம்ம உளுந்து வறுத்துட்டோம். இப்போ அந்த இதுலேயும் நல்லா வேகிறப்ப நல்ல ஒரு பச்சை வாசனை போய் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதுக்கு முன்னாடியே நான் நல்லெண்ணெய் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்கலை, கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. எடுக்கிறப்ப விழுகலை, அதனால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது ஒரு ஆரோக்கியமான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறப்ப, கை கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஆஸ்பத்திரியில் போய் செலவு பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு
பார்க்குறப்ப சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணால் இந்த மாதிரி கப்பில் போட்டு கொடுங்க. ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்ருங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.